இந்த இடம் செக் பண்ணி பார்த்தாங்க, ஷோல்டர்ல இருந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க. செம்ம அழுக ஃப்ரெண்ட்ஸ். அங்கே லைட்டா தூக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவ நல்லா அழுத்தி உட்காரவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கை கிட்ட ஏதோ ஆயிட்டு இருக்குது. ஒரு வைக்கல் எடுத்துன்னு போய் குட்டி கண்ணுக்குட்டிக்கு போடுறாரு. பழனடிக்கும் கொட்டிக்கினே வர, எங்க அம்மா பின்னாடி பொறுக்கினே வராங்க. அம்மா சூப்பரா கோலம் போட்டாங்க, நல்ல பெரிய சிக்கு கோலம். முந்திரி கோட்டை சுடுறதுக்கு அம்மாவும் அப்பாவும் விரவு எடுத்துட்டு வராங்க. நானும் வரேன் கூட. வா வா. பேக் எல்லாம் இன்னும் பேக்கோட வர பேபி. என் பொண்ணு நான் இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறீங்க. காலையில இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்யல ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் வந்து வாசல போய் கோலம் போடலான்னு ஏஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்காரு பாட்டி கூட. ஸோ எங்க அம்மா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்களா, அந்த தண்ணி பிடிக்கிற போதே வந்து பாத்தீங்கன்னா அவளும் சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குளிக்க வைக்கிறாங்க, ஜாலியா தண்ணிக்குள்ள உட்காந்து குளிச்சுன்னு இருக்கிறாரு. வேலை பார்க்க விடுமா டாய், வேலை செய்யுமா, ஜாலியா இருக்கும். நாங்க 2 பேரும் பிஸியா. அதான் அவர் பாரு பிள்ளைங்க போயிருப்பான். கொஞ்சம் விளையாடினு பிஸியா இருக்கிறோம். காலையில குளிச்சுட்டாரு. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிடிச்சாங்க. தண்ணி பிடிச்சிட்டு வாசல வந்து போயிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஆமா ஓகே. சாணிலாம் வாரணும், ரொம்ப நிறைய வேலை கிடக்குது. ஆனா மாடு எல்லாம் அழகா படுத்துக்கிட்டு இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைனா படுத்துட்டு இருக்காங்க. வாசல், எங்க வீட்டு வாசல் எவ்வளவு பெருசு பேரு, அங்க இருந்து ரோட்டு வரைக்கும் பெரியணும் இல்லம்மா. இங்க ஒரு மாடு வந்து கட்டியிருக்காங்க, இங்க படுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாடு வித்தாச்சு தானமா, கண்ணுக்குட்டியோட வித்தியா மாடு மட்டும் வித்தியா? வெள்ளை மாடு இருந்ததுல, கருப்பும் வெள்ளையும் ரவுண்ட் ரவுண்டா இருந்தது, அந்த மாடு வந்து வித்தாச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது தான் மாடு வந்து வித்துட்டாங்க. நீ என்ன பண்ற? குப்பை வாடுற, குப்பையில போய் போகுது அங்க ஒரு ஏஞ்சிருமா. குளிச்சு தானே நீ கல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பாத்தீங்கன்னா பெருக்கி குப்பை வாரி வச்சிருக்காங்க. அவர் தூக்கி போய் போறதுக்கு தூக்குறாரு. தலையில வைக்குவான். உன் தலையில அடி வைக்கணும் பாத்தியா. நான் உனக்கு வேலை செய்யலனாலும் குட்டி பொண்ணு வேலை செய்ய வந்துருச்சு. டாய் எங்க ஆயா பின்னாடி தோழி ஆயாக்கு நீ ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்ததுல இருந்து பார்த்தேன்னா எங்க அம்மா கூட சுத்தி கிடக்குறா பாப்பா. வாசல போயிட்டு கோலம் போடுறாங்க. குட்டி பொண்ணு கோலம் மாவு வாங்கினே இருக்கா. ஆயா போட்டோம். என்னம்மா இத்தனை புள்ளி வச்சிருக்க? 11 புள்ளியா? 11 புள்ளி ஒரு புள்ளியில தான் நிக்கணும். என்ன இங்கே முடிஞ்சிச்சு கோலம்? ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு பாரு அழகா கோலம் போறதுக்கு எப்படி இருக்கிறாரு பாரா. அம்மா கையில கொஞ்சம் கோலம் மாவு கொட்டி கொடுத்துருக்காங்க. கோலம் போடுறியா ஜெஷிதண்ணி? எங்க போடு போடு. ஆயா கோலம் போடுற மாதிரி போடுடி. இந்த கோலம் போடுறதுக்கே 2 நாள் ஆகும் போல. எவ்வளவு பெரிய கோலம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த கோலம் தெரியும்னு சொல்லுங்க. அம்மா போடுறத பார்த்தாலே தெரியுதான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போடுறது இவ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கோலம் கொடுத்து அனுப்புறாங்க. இவர் வந்து புள்ளி வச்சு கோலம் போடுறாரு. அட 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 ஜசிதா பொண்ணு. வளைஞ்சு வளைஞ்சு போடுறாரு கோலம் இவரு. இந்த சைடு திரும்பி போடுறாரு, அந்த சைடு திரும்பி உட்கார்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சூப்பரா கோலம் போட்டாங்க. நல்ல பெரிய சிக்கு கோலமா போட்டிருக்காங்க. நல்லா அழகா இருக்குமா கோலம், சூப்பரா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு கோலம். அம்மா எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகா பெரிய சிக்கு கோலமா போட்டோமா. இவரு கோலம் போறன்ற பேர் கோலம் அங்கங்க வாங்கி வாங்கி கொட்டி வச்சுக்கிறா பாரு ஜெஷிதா. 11 புள்ளி ஒண்ணுல நிப்பாட்டு. நல்லா இருக்கு.
அழகா போடு. ஏன்னா சங்கீதா சசிதா விட்டா என் கூட கோலம் போட்டு கலக்க. ஒரு கேட்டுனே இருக்கிற கோலமாவ. பா பா சாணி வரலாம் வா. இன்னைக்கு வர ஆடி கிருத்திகை சாமிலாம் படைக்கலையாமா? வேலை செய்யணும்ல, இன்னும் நிறைய வேலை இருக்குதுல்ல. வடாப்பழம் பாயசம்லாம் செய்வியா? செய்வேனே. நான் ஊருக்கு போயிடுவேனே. அதுக்குள்ளே இப்போ எல்லாம் நீ நான் சேர்ந்து செஞ்சிருவேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி கிருத்திகை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிருத்திகை தான் படைப்பாங்க. என்னென்ன கிருத்திகை படைப்பாங்க? ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை. கார்த்திகை கிருத்திகை வடாப்பழம் பாயசத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சாமி படைப்போம்ல. ஆடி கார்த்தி தை படைக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி கொட்டை சொல்லலாமா? சுட்டு பாயசத்துக்கு நிறைய போட்டு சாப்பிடலாம். வச்சுக்கிறேன். அப்பெல்லாம் நேத்தே வந்து பார்த்தேன்னா முந்திரி கொட்டை எடுத்துன்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துல சுட்டு சாப்பிடலான்னு. அதான் மீனை பார்த்த குஷில வந்து பார்த்தோன்னா ஓடி வந்துட்டோம் நாங்க. மீன் பிடிச்சிட்டு ஆமா அந்த மீனை கிளீன் பண்றதுக்கு. ஆமா இப்போ முந்திரி கொட்டை உடச்சி முந்திரி எடுத்து நம்ம பாயாசம் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி கொட்டை எடுத்துக்கின்னு வராரு. முந்திரி கொட்டை சுடுறதுக்கு கீழே கொட்டக்கூடாது. வழிநடிக்கும் கொட்டிக்கினே வர. எங்க அம்மா பின்னாடி பொறுக்கினே வராங்க. கீழே கொட்டிட்டு எடுத்து போடுறாரு பாரு, எவ்வளவு பொறுப்பா. நிறைய சுட்டு அழகா எடுத்து உடச்சி டப்பால வச்சுக்கணும். அப்பப்ப கேசரி கிண்டனா பாயசம் கிண்டனா போட்டுக்கலாம். பாயசம் கேசரி நல்ல துணி அப்படியே உட்காந்துக்கிது. ஏந்துடு சாங்கியே உட்காந்து குளிச்சுட்டு தூக்கிட்டு எப்படி தூங்கி போமா. எல்லாத்தையும் பொறிக்கு போடுச்சு. ஏந்து பா போலாம். எந்த இடத்த சுட போறோமா? இங்கே சுடுமா? ஈரமாக சாமி கேசரி போட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி கொட்டை சுடுறதுக்கு அம்மாவும் அப்பாவும் விரவு எடுத்துட்டு வராங்க. எவ்வளோ இருந்த மாட்டேன் நீ வேற தம்பியா? அவர் வர வைக்க போல வைக்க தெரியும். முந்திரி கொட்டை சுடுறதுக்கு ஆளாளுக்கு எல்லாம் எடுத்து மாட்டுக்கு எடுத்துன்னு போறாடா அவ. என் பொண்ணு பாத்தியா மாட்டுக்கு வைக்க போடுறா. அவர் சைஸ் மாட்டுக்கு போட்டு வர்றாரு. சூப்பர். போட்டியாமா? வைக்கல் மாட்டுக்கு போகணும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? அவரு வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டாருன்னா கை தட்டி அவரே என்கரேஜ் பண்ணிக்குவாரு. ஜெசிதா நீ தள்ளி வா, தாத்தா வந்து அடுப்பு பத்த வைக்கிறாரு பாரு. நீ வைக்க புடுங்க தேவலவா. ஃப்ரெண்ட்ஸ் அவர் வைக்கல எடுத்துன்னு போய் குட்டி கண்ணுக்குட்டிக்கு போடுறாரு. குட்டி கண்ணுக்குட்டி வைக்கல சாப்பிடாதுமா. பேசுறாரு. ஜசிதா இங்கே விட்டா வில்லேஜ் வேலைலாம் அழகா கத்துக்குவாரு போலியே. காலைல கோலம் போடுறா, இப்ப வைக்க பிடிங்க போய் மாட்டுக்கு போடுறா. போதும் போதும் ஜசிதா போதும்டி. என்னது நீ செய்ய மாட்டேன். எவ்வளோ பொறுப்பா புல்லாங்க போய் 2 கையில பிடிக்கும் போது வைக்க மாட்டுக்கு போட. அட அட ஜெசிதா உன்னால பாரு நான் திட்டு வாங்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் செத்த வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா முந்திரி கொட்டையை கொட்டியாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டாரு அப்பா விரவு. ஏப்பா இவ்வளோ பக்கத்துல இருந்துலாம் வந்து பற்ற வைக்க கூடாது, முந்திரி கொட்டை வெடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி கொட்டை ஃபுல்லா வந்து புடிச்சிக்கிட்டு எரியுது அந்த தோல் ஃபுல்லாவே. தீய போதுமா அவ்வளோதான் அவிச்சாச்சு. ஏதோ முந்திரி கொட்டை வெடிக்கும்னு சொன்ன முந்திரி கொட்டை சுட்டு அவிச்சாச்சு. முந்திரி கொட்டை வந்து பாத்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே இருந்தோம். பாப்பா நல்லா ஜாலியாக எங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிட்டே இருந்தான். பக்கத்து வீட்டு பாட்டி வந்தாங்களா, ஸோ அவங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரோட்டுக்கிட்ட வந்து உக்காந்துருந்தாங்க. இவ்வளோ வந்து ஆயான்னு கூட்டிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உக்காந்துருந்தா ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ரோட்டில் வந்து வண்டி வரும். ஸோ ஒரு 2 வீலர் வந்ததா, சரி வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பாப்பா வந்து தூக்கிறதுக்காக போனேன். ஸோ ஒத்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவளை இப்படி தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்த கையில் இப்போ கையை பிடிச்சி தூக்கும்போது என்னாச்சு, கை லைட்டாக இப்படி நட்டெல்லாம் முடிச்சா அப்படி மடுக்குன்னு சத்தம் கேட்கும் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர் கிட்ட வந்து சத்தம் கேட்டுது. நான் தூக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டா. நான் கூட தூக்குறதுனால தான் அழுவுறாளாங்காட்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்து அழுவாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து அவளால் தூக்கவே முடியல, அசைக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட மாதிரி ஆகி போயிடுச்சு. நானும் தூக்குறேன், அப்படியே விட்டுடுறா. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவளால் அசைக்க முடியல, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் சாக்லேட் வாங்கி கொடுத்து பார்க்குறேன், அவள் கையை பிடிக்கவே அவள் ஒத்த கையில் தான் ஆக்ஷன் பண்ணுறாள். இந்த கை வந்து அசைக்காமல் அப்படியே போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஏன்னா நரம்பு இங்கே எலும்பு ஏதாவது பூட்டு நகர்ந்து இருக்குமோன்னு சொல்லிட்டு, ஷோல்டர் ஏதாவது டிஸ்லோகேட் ஆகிருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவர் உடனே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி கொட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டோம். அந்த என்ன வேலை கடந்தோ எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நானும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு போயிட்டோம். எங்கள் ஊர் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, ட்ரெயினுமே போயிடுச்சு. அப்புறம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு அப்புறமா பஸ்ஸு பிடிச்சி வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போன உடனே டாக்டர் வந்து பார்த்தோம். அவர் வந்து இங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. இந்த நரம்பு கிட்டலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, இங்கேயும் நல்லா இருக்கு. ஸோ இங்கே தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அழுக, பாப்பா அழுது பார்த்து எனக்குமே அழுகையா வந்துச்சு. அவளே ஏன்னா ஓடி போய் உழுந்து ஏதாவது கையில் ஏதாவது ஆயிருந்தா கூட கொஞ்சம் சரி பாப்பா உழுந்துட்டா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சமாவது மனசு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அவள் உட்காந்துருந்தோல நான் தான் அப்படி தூக்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்த கையில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாக்கிரதையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். பாப்பா வந்து ரெட்டை கையில் தூக்கம், ரொம்ப இப்படி சிம்பி இழுக்கலாம் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இன்னைக்குமே கேஷுவலாக போயிட்டு கையை பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தூக்கணும். தூக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவள் நல்லா அழுத்தி உட்காரவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைக்கிட்ட ஏதோ ஆயிட்டு இருக்குது. ஸோ அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணுமா, அவங்க வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஷோல்டர் தான், ஒரு ஷோல்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஆனால் லைட்டு வந்து அடித்து பார்த்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு இந்த இடம் செக் பண்ணி பார்த்தாங்க, ஷோல்டரில் வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க. செம்ம அழுக ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எக்ஸ்ரே எடுக்கலாம் விடவே இல்லை பாப்பா. ஸோ எக்ஸ்ரே எடுத்து அதை நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலும்புல நரம்புலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து வேகமாக இழுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ இழுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா சதை பிடிப்பு ஏதாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால ஆயில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கேர்ஃபுல்லாக வச்சுருக்கோம். பிஞ்சு கை எப்போயும் அம்மா சொல்லுவாங்க, பிஞ்சு கை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் பார்த்துக்கணும். குழந்தை பிள்ளைலேருந்தே அவளை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்திரமா பார்த்துட்டு இருப்போம். எதுவுமே இது வரைக்கும் அவளுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை வந்ததே கிடையாது. இன்னைக்கு என் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அவள் அழும்போதெல்லாம் எனக்கு ஒரே அழுக, செமையாக அழுதுட்டு எங்கள் அம்மாலாம் நான் அழுகிறது பார்த்து அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாலாம் காலிலேருந்து யாருமே சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையிலே முந்திரி கொட்டை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை வந்து சுட ஆரம்பிச்சிட்டோமா. ஸோ அப்படியே விட்டுட்டு போனது தான், எதுவுமே எந்த வேலையுமே செய்யவே இல்லை. நான் வீட்டுக்கு வரதுக்கே ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வரது கரெக்டாக 1:45 ஆயிடுச்சு. அப்போ மாடு விட்டுட்டு எங்களை கூட்டின்னு வரதுக்காக வண்டி எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, ஆயில்மெண்ட் தடவுங்கன்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்லே ஒரு டைம் ஃபுல்லாக ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வர வழியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்தோமா, அங்கேயும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு அப்ளை பண்ணி விட்டேன், கொஞ்சம் 2 டைம் அப்ளை பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் தூங்கும்போது தலைக்கு நேராக கை வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி தலைக்காணி அடியில் வந்து தலைக்காணி வச்சு படுக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜுரம் அடிக்கிறதுக்கும் வலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரப் கொடுத்தாங்க. அப்புறம் 3 நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு மாத்திரை ஒரு 1/2 மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. தேன் வந்து வாங்கி தேனில் வந்து குழச்சி மாத்திரை கொடுங்க பாப்பாக்குன்னு சொல்லிட்டு 1/2 மாத்திரை வந்து காலையிலையும் நைட்டையும் போட சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக அவள் எவ்வளோ ஜாலியாக விளையாடி இருந்தான்னு பாருங்களேன். மாட்டுக்கு வந்து வைக்கலாம் பிடிங்கி போட்டுக்கிட்டு தண்ணியில் காலையில் எழுந்துச்சு இன்னைக்கு குளிச்சுட்டா. அம்மா வந்து தண்ணி பிடிக்கும் போதே காலைல குளிச்சுட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருந்தா. ஸோ விளையாடுற பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நீ வேகமாக இழுத்துருப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் வேறு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ வேகமாக இழுத்துன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வேகமாக இழுக்கவே இல்லை, நார்மலாக கையால் லைட்டாக தூக்கினதுக்கே அவள் வந்து ஃபோர்ஸாக உக்காஞ்சால. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து இதுவாகிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரி பாப்பாவுக்கு வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நரம்பு ஏதாவது எலும்பு நகுந்துருச்சா என்னன்னு தெரியல, கூட்டு விட்டுருச்சான்னு தெரியல கையில். ஸோ ஆஸ்பத்திரி கூட்டும் போகிறேன்னு சொன்னாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டார். காலையிலே என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா அவர் வேற பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை பேர் இருக்கீங்க ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா, என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்காக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாள் ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு
ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எக்ஸ்ரேல எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நாளில் வந்து சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் வந்து பரவாயில்லையா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவளை காட்டலான்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க குழந்தைய. குழந்தைய அதுதான் ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அடிக்கக்கூடாது. எலும்புலாம் வந்து பிஞ்சு கை பிஞ்சு காலாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது. கையை பிடிச்சி தூக்கக்கூடாது, ஒத்த கையை பிடிச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. நானுமே ஜாக்கிரதையாக வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் இன்றைக்கி சென்னைக்கு கிளம்ப வேண்டியது. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக முடியல. பாப்பாவை விட்டுட்டும் இங்கே போக முடியாது, தூக்கிட்டும் போக முடியாது. அவள் நைட் பூரா தூங்கவே மாட்டாள். வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிச்சிட்டா. நீ ஃபுல்லாக அவள் அழுது 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 மூக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக ஊற்றுது, சவுந்து போச்சு முகமே. ஸோ ரொம்ப கஷ்டமாச்சு. இவ்வளோ நாள் நல்லா ஜாலியாக விளையாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்துட்டு அவள் அழுகுறது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் ரொம்பவே அழுகையே வந்துடுச்சு. சரி குழந்தைக்கு ஒன்றுனா தாங்கவே முடியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மருந்துலாம் கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கா. அவள் கொஞ்சம் ஏஞ்சி வெள்ளான்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறேன். அம்மா முந்திரி கொட்டைலாம் என்னாச்சு? அந்த கதையை கேட்காத. அது வலி கத்திங்காலக்கும் அப்படியே விட்டுட்டு ஆட்டி தீனி ஓட்டமாட்டியும் பூரா தீனி போச்சு. வைக்கல கொட்டை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருகி போயிடுச்சு எரிஞ்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பயிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாசியாக வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டை சொல்லலான்னு காலையிலே சுட்டோம். அது எரிஞ்சுன்னு இருக்கும் போதே பாப்பாக்கு அது மாதிரி ஆயிடுச்சா ஓடி போயிட்டோம். நாங்கள் தீஞ்சு போச்சு. இன்னொரு நாளைக்கு நல்லா வந்து முந்திரி கொட்டை சொல்றோம். நானும் வரேன் கூட. வா பேக் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டேன். பஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பேபி வந்து வந்துட்டாரு வீட்டுக்கு. நான் வீட்டு சாவிலாம் பூட்டி எடுத்துன்னு வந்துட்டேன்னா. ஸோ அவர் வந்து வெளியே போறதுன்னு கிடந்தாராம். ஸோ இதனால காலையிலே கிளம்பி ஊருக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் வந்து கூட்டும் போறேன்னு சொன்னாரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி அவருக்கு வந்து அலைச்சல்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். யஷிதா பஸ் வந்துருச்சு, வா தாத்தா பாட்டிக்கா பாய் சொல்லிட்டு வா. பாய் 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 சொல்லிட்டாங்க. பஸ் உள்ள போகுதுமா, பஸ் போகுது. நிற்கும். ஜெஷிதா அம்மா கூட வர இங்கே இருக்கிறியா ஜெஷிதா நீ? பஸ் பஸ் சரி போயிடறான் போயிடம்பா. பாப்பா தூக்கு தந்தா பார்த்துக்கு நெட் தூக்காதா பத்திரமா வச்சிருப்பியா? எனக்கு பாய் சொல்ற. அம்மா கூட வர தாத்தா கூட இருக்கிறியா ஜெஷிதா? இங்கே இருக்கிறியா? அவரு பாரு சோகமாயிட்டாரு அவரு. சரி பஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து பார்த்தேன்னா கிளம்பிட்டேன். நல்லா ஜாலியாக இருந்தது. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் சரியாக போயிடுச்சு. சரியா போயிட்டு பத்திரமா வச்சிருப்பில்லையா? அதெல்லாம் அசால்ட்டாக தூக்காத கை பிடிச்சி. சரி சரி அழுது போடுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போய் பார்க்கலாம். பாய். தாத்தா ஜன்னல் பக்கமாக கீழே நிற்கிறாரு. அம்மா வந்து பார்த்தோன்னா எங்கே நிற்கிறாங்க. பாய் சொல்ல. பாய். ஆயாக்கு பாய் சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஜஷ்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நடந்து தான் பிக்கப் பண்ணணும். ஏன்னா வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு. வீட்டு இங்கே தான் இருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு இருக்காரு. பேபி பார்த்து 3 நாள் ஆகுதுப்பா. வெள்ளிக்கிழமை ஊருக்கு போனாரு, இன்னைக்கு டியூஸ்டே ஆயிடுச்சு. அப்பா பாத்தியாடி நீ? அப்பா எங்க? அப்பா எங்கம்மா? நான் தான் வர சொன்னேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை தூக்கிக்கலாம். நான் ஒரு கட்டப்பை வச்சுக்கிறேன்னா அதை தூக்கின்னு ஏறி இறங்கவே கஷ்டமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கூட்டு போறேன்னு வந்திருக்கேன். இன்னும் பேக்கோட வர பேபி. ஏய் அப்பா என்ன பேபி வீட்டுக்கே போலே நீ? பேக் மாட்டினே சுத்தி கிடக்குற. என்ன பேபி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? போலாமா? என் பொண்ணு நான் இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன்.
அப்பா ஃபுல்லா கை எப்படி இதுன்னு கேட்டியா? அதான் பார்த்தேன். என்னமாச்சு கை? என்னமாச்சு? எந்த கையை? ரைட் ஹேண்ட். எந்த கைமா? இந்த கையை? சரி வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஜெஸ்விதா, என்ன வந்தவொடனே பிக்னிக் போயிட்டு வந்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நீ தான் ஜாலியா டூர் போயிட்டு வந்த. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அம்மாவா? என்ன பண்ணா? தாத்தா வீட்டுக்கு ஜாலியா இருந்தது. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்த உடனே கடையில டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். மணி 9 ஆயிடுச்சு. பஸ் எடுக்குதா, அதான் சாப்பிட்டு இருக்கோம். வந்த உடனே ஜெஸ்விதா இலையை பிரிச்சு எனக்கு சோறை போடு, நான் சாப்பிட்டே ஆகணும்ட்டு எட்டு வந்து கொடுக்குறாரு என்கிட்ட. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பஸ்ல ஒரு கட்டப்பை வச்சுக்கினேன், பாப்பாவை குடிச்சிக்கினேன், பேக் ஒண்ணு மாட்டிக்கின்னு பஸ்ல ஏறி இறங்குறதுக்கு பெரிய கஷ்டம். ஆனா எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஏறதுக்கு வந்து கட்டப்பை வாங்கினேன், இறங்கும்போது கட்டப்பை வாங்கினேன், கூட இறங்குனாங்க. அவங்க வந்து போனாங்க, பாப்பாவை உட்கார வைக்கிறதுக்கு சீட்டு கொடுத்தாங்க. பாப்பா வந்து வாங்கினாங்க. அதனால பஸ்ல போனாலும் நல்லா தான் இருந்தது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் டூர்லாம் எப்படி இருந்ததுப்பா? டூர் சூப்பரா போச்சு சங்கீதா. ஜாலியா இருந்ததா? ஆமா நல்லா போச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா ஊருக்கு போயிட்டு பேபி வந்துட்டாரு. நானும் அம்மா வீட்டுக்கு போய் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பாக்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. டாடா பை. பாப்பாவும் இப்ப சரியாயிட்டா.